அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும், மீனராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன் குரு, பஞ்சமஸ்தானத்தில் புதன், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் வலம் வருவதால் இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான பலன்களை பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அறிவுத்திறன் அதிகரிக்கக்கூடியதாகவும் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. பண வரத்து அதிகரிக்கலாம். அடுத்தவருடைய பிரச்சனையில் தலையிடுவதை நீங்கள் தவிர்ப்பதும் நல்லது. உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களை பொறுத்தவரை நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படலாம். பெண்களுக்கு கலையில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். திறமையுடன் செயல்பட்டு பாராட்ட பெறுவீங்க. கலைத்துறையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பழைய பகைகள் உங்களுக்கு மாறக்கூடியதாக இருக்குது. அரசியல் துறையிலும் எதிர்காலம் பற்றிய முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. மாணவர்களுக்கு சாதுரியமான பேச்சால் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, சின்ன விஷயத்தையுமே பெரிதாக நினைத்து குழம்பிக் கொள்வீங்க. அதே நேரத்தில் பிரச்சனைகளை சமாளிக்க திறமை அதிகரிக்கும். காரியங்கள் தடைப்பட்டாலும் பின்னர் நன்றாக நடந்து முடியும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதற்கான மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படலாம். சீரான பொருளாதார உறவினால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமானதாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய ஆசைகள் நிறைவேற்றுவதால் குதூகலமாக இருக்கக்கூடியதாகும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். பூமி வீடு மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்குது. மதிப்பு கௌரவம் உயரக்கூடியதாகும். உங்களுடைய சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு. இதன் காரணமாக குடும்பத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை கிடைக்கலாம். நல்ல ஒரு பணியாளர்களுடைய நட்பு அன்பு கிடைக்கலாம். மனதில் தெய்வ பக்தி மேலிடலாம். மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் ஒரு திறமை அதிகரிக்கலாம். நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம். கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க. உங்களுடைய தொழிலில் ஏற்படும் லாபம் மூலம் பண வருவாய் அதிகரிக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்ததை விட வங்கி கடன்களை சிரமமின்றி கிடைக்கக்கூடியதாகும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குது. உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்படலாம். தொழில் வியாபாரம் உங்களுக்கு சீராக நடக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு மற்றும் கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம். அதிக உழைப்பின் பேரில் உங்களுடைய வேலைகளை செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு சரியாகும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் நீங்கள் உற்சாகத்துடனும் பக்தி மார்க்கத்தோடும் ஈடுபடலாம். கடின உழைப்பால் நீங்கள் உங்களுடைய வெற்றியை பெறக்கூடியதாக இருக்குது. பாராட்டு பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மங்கையரால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்கள் மூலம் சேமிக்க முற்படுவீங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த காலகட்டத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு.
பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையலாம். சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் குரு 4வது இடத்துல இருப்பதால், குரு பகவானின் பார்வை 10ஆம் வீட்டில் விழுவதாலும் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் நிலம், வீடு, சொத்துக்கள் வாங்குவீங்க. பண வரவு நன்றாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்புமுனை நன்றாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உத்வேகம், தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும், வெளிநாட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள். அடுத்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கலவையான ஒரு பலன்கள் தருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்களில் முடிவுகள் உங்களுக்கு சராசரியை விட பலவீனமாக இருக்கலாம். முதல் பாதியில் சூரியனுடைய பயிற்சி கடக ராசியில் 5ஆம் வீட்டில் இருப்பதால் இத்தகைய சூழ்நிலையில் சூரியனால் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு தர முடியும். சாதகமான பலன்களை கொடுக்க முடியாமலும் சில சமயம் உங்களுக்கு இருக்கும். புதனின் பயிற்சியால் நீங்கள் அனுகூலத்தை எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் சனி பயிற்சியால் இருந்த சாதகமான பலன்கள் உங்களுக்கு ராகுவின் பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சில காலகட்டத்தில் உங்களுக்கு உயர்வான பலன்கள் கிடைக்கும். சில நேரங்களில் வேலையில் கொஞ்சம் சவாலான ஒரு நிலை கூட உண்டாகலாம். உங்களுக்கு போராட்டமாக கூட இருக்கலாம். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் வேலை தொடர்பான முயற்சிகள் நல்ல ஒரு முடிவு மற்றும் பதவி உயர்வு, ஊதிய அதிகரிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தவரை அதிகமான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் நீங்கள் இறங்குவீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிரமங்கள் இருக்கக்கூடியதாகும். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது. பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். பணத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க நீங்கள் சலிப்பில்லாமல் பாடுபட வேண்டும். கலைத்துறையில் ஏற்றமான வாய்ப்புகள் பெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை, பொருளாதார நிலையை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்பம் துன்பம் கலந்த பலன்களை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்குது. சனி பகவான் உங்களுக்கு 1ல் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தை விஷயத்தை பொறுத்தவரை அலட்சியமாக செயல்பட வேண்டாம். இந்த காலகட்டம் மீனாட்சி அம்மனை வழிபட்டு வருவதோ, தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மீனாட்சி அம்மனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமான ஒரு பயணம் மூலம் உங்களுக்கு சிறப்பான பல நல்ல வாய்ப்புகளை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. காரிய தடைகள் உண்டாகக்கூடியதாகவும் இதனை நீங்கள் சாமர்த்தியமாக தீர்த்தெறிவீங்க. கலைத்துறையில் நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறும். அரசியல் துறையில் எதிர்காலம் பற்றிய முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்ப நினைப்பீங்க. மாணவர்களுக்கு சாதுரியமான பேச்சால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.